பார்க்கடல் கடைந்த வரலாறு. ஒரு நாள் துர்வாசர் தேவலோகம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் கழுத்தில் ஒருவர் மலர் மாலையை அணிவித்தார். துர்வாசர் வரும்பொழுது எதிரே இந்திரன் தன் யானை மீது வருவதை கண்டார். தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து இந்திரனிற்கு அணிவித்தார். இந்திரன் அந்த மலர் மாலையை அலட்சியமாக தன்னுடைய யானைக்கு அணிவித்தார். யானை அதை தன் தும்பிக்கையால் பீத்து எறிந்ததை பார்த்த முனிவர் கடும் கோபம் கொண்டார். தேவர்களின் வலிமையும் அதிர்ஷ்டமும் மறைந்து போகும்படி சாபமளித்தார். அந்த சாபத்தின் மூலம் தேவர்கள் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் ஆகிவிட்டனர். எல்லா அண்ட சராசரமும் அசுரர்களின் ஆட்சிக்கு கீழே வந்தது. இந்த இடரிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றும்படி இந்திரனும் மற்ற தேவர்களும் சேர்ந்து பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மதேவர், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று இதற்கான தீர்வை நாடுங்கள் என்று கூறினார். அதன்படி எல்லோரும் மகாவிஷ்ணுவை சென்று சந்தித்தனர். தோற்றுப்போன தேவர்களின் வலிமையை மறுபடியும் மீட்டு கொண்டு வர மகாவிஷ்ணு அவர்களுக்கு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறுமாறு பரிந்துரைத்தார். மேலும் தான் ஆமை அவதாரம் கொண்டு மந்திரமலை பார்க்கடலுள் மூழ்காமல் இருக்க அதை தாங்கி நிலை பெற செய்து ஆதிசேஷனின் சகோதரனான வாசுகி எனும் பாம்பை கயிறாக பிணைத்து தேவர்கள் வாளையும் அசுரர்கள் பாம்பின் தலையையும் பிடித்து பார்க்கடலை கடையுமாறு அறிவுறுத்தினார். ஏகாதசி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் பார்க்கடலை கடைந்தார்கள். கடல் கடையப்படும் போது பல பொருட்கள் வெளிவர தொடங்கின. முதலில் மிகவும் கொடிய ஆழகால விஷம் வெளிவந்து தன் நெடியால் எல்லோரையும் தாக்கி பலரை மயக்கமடைய செய்தது. தேவர்களின் துன்பங்களை போக்க சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் ஆழகால விஷத்தை தன் வாய் வழியே பருக ஆரம்பித்தார். பார்வதி தேவி அந்த விஷம் சிவபெருமானுள் இறங்காமல் இருக்க அவரது கழுத்து பகுதியை பிடிக்க அந்த விஷம் அவரின் கழுத்திலேயே தங்கியது. இதனாலே சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற பெயரும் வந்தது. மறுநாள் காலை துவாதசி அன்று பார்க்கடலை கடைய கடைய முதலில் ஆழகால விஷமும் அதைத் தொடர்ந்து காமதேனு, ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், கற்பக விருட்சம், கௌஸ்துபமணி, அப்சரஸ்கள், பாரிஜாத மலர், சந்திரன், வருணி, பாஞ்சசன்யம், மகாலட்சுமி தோன்றினர். கடைசியாக தன்வந்திரி பகவான் அமிர்த குடுவையுடன் வெளியே வந்தார்.